மகா சிவராத்திரி என்றால் என்ன என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்தில் 13 சிவராத்திரிகள் உண்டு. அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி. எல்லா சிவராத்திரிகளிலுமே ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கென்று சில சாதனைகள் ஆன்மீக பயிற்சியில் இருக்கும். ஈஷாவிலும் அது ரொம்ப முக்கியமானதுதான். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் சக்திமிக்க சிவராத்திரியாக இருப்பதால் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. கோள்களுடைய நிலை, நிலவு, சூரியன் ஆகியவற்றினுடைய கோணங்கள் போன்றவையெல்லாம் ஒரு சாய்கோண சுழற்சியில் இருப்பதனால் ஒரு உந்து விசை ஏற்படுது. அதுவும் இங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஒரு கருணை களஞ்சியமாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை இதுதான் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. இது இந்த பகுதியில் தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி முன்னிலையில் மிகச்சரியாக 11 கோண சாய்மானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இயல்பாகவே உங்கள் சக்தி நிலை மேல் நோக்கி செல்ல இயற்கை உதவுகிறது. இயற்கை நமக்கு உதவுகிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள், பல பேர் பட்டங்களை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். நானும் நம்முடைய பெங்களூருக்கு அருகே இருக்கிற சிக்பலாப்பூரில் நம்முடைய சந்நிதிக்கு சென்றிருந்தேன். அங்கே நான் பட்டத்தை பறக்க விட்டேன். பட்டம்னா என்ன? அது ஒரு காகிதம். காற்று கொஞ்சம் உதவினால் அந்த காகிதம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பறக்கிறது. ஏனென்றால் இயற்கையினுடைய உதவி இருக்கிறது. அதே போல மேல் நோக்கி நீங்கள் வளர்வதற்கு, உள்நிலையில் வளர்வதற்கு இயற்கை இங்கே உதவியாக இருக்கிறது. எனவே இது வெறுமனே விழித்திருக்கும் இரவாக இல்லாமல் விழிப்புணர்வு மிக்க உயிராக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அவர்களுக்குள்ளே அவர்கள் மேதமை பளிச்சிடக்கூடிய நேரம் சிலது இருக்கும். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் என்று. எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. கழுதைக்கு கூட சில வெளிச்சமான நேரங்கள் அந்த மனசுக்குள்ள மூளைக்குள்ள வரும். ஆனால் மனிதன் விரும்புகிற போதெல்லாம் அதை இயக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். அறிவு எப்போதும் ஒரு செயல்தன்மையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப இருட்டில் இருக்கிறீர்கள் என்றால் நடந்து போகிற போது உங்களுக்கு அதிக விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். விழுந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இருப்பீர்கள். அதே விழிப்புணர்வு எல்லா நேரத்திலேயும் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை எப்பொழுதுமே ஒரு விழித்த அறிவு நிலையிலேயே வைத்திருக்கும். இதனால் அழுத்தம் ஏற்படுமா என்றெல்லாம் சில பேர் நினைக்கலாம். அது ஒரு அழுத்தமும் கிடையாது. உள்நிலையில் ஒரு சமநிலை, சீர்கோண நிலை இருக்கும் என்று சொன்னால் எதுவுமே அழுத்தம் தராது. வேண்டுமானால் உடல் அளவிலே கொஞ்சம் களைப்பு இருக்கலாமே தவிர இதில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கே உள்ளே சமநிலை இல்லையோ அந்த எந்திரத்தில் ஒரு உராய்வு ஏற்படும். நீங்க தொழில்நுட்பத்தில் கூட பார்ப்பீங்க, எந்திரத்துக்குள் எல்லாம் சீராக இல்லை என்றால் சில உராய்வுகள் ஏற்படும். அதன் மூலம் எந்திரம் பழுதடையும். உள்ளே சமத்தன்மையும் சீர்நிலையும் இருந்தால் உராய்வுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. இன்று மேடை முழுவதும் கைலாயத்தினுடைய பாணியில் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக கைலாயத்திற்கு போகிற வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம். கோவிட் பெருந்தொற்று காரணமாகவும் சில அரசியல் காரணங்களாலும் அனுமதிக்கவில்லை. இந்த ஆண்டு கைலாயத்திற்கான அனுமதி எல்லோருக்கும் தரப்படுகிறது. நாம் கைலாயத்தை ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடுகிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆதியோகி கைலாயத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் ஏதோ அந்த மலை உச்சியில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. வாழ்வில் ஒருவர் ஏன் மதிப்பு மிக்கவராக ஆகிறார் என்று நீங்கள் பார்த்தால் வாழ்க்கைக்கு அவருடைய பங்களிப்பு காரணமாக அவர் மதிப்பு மிக்கவராகிறார். இந்த 15,000க்கும் கூடுதலான ஆண்டுகளில் கோடிக்கணக்கானவர்கள் இங்கே வாழ்ந்திருக்க கூடும். அவர்கள் எல்லோரையும் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதில்லை. ஆனால் ஆதியோகி நம்முடைய நினைவில் இருக்கிறார் என்றால் அவர் வழங்கிய இந்த 112 யோக முறைகள் வாழ்வின் எல்லா அம்சங்களையும் தனக்குள் உள்ளடக்கியவையாக இருக்கின்றன. உடல் அளவிலான அசைவுகளில் தொடங்கி பெரும் பெரும் தத்துவங்கள் வரை அனைத்தும் உருவானதற்கான மூல முதுகெலும்பாக ஆதியோகி விளங்குகிறார். அது முழுக்க முழுக்க மனித தன்மையின் இயல்புகளையும் நுட்பங்களையும் உணர்ந்து உருவாக்கப்பட்டது. ஏதோ வீண் கற்பனையில் எழுந்தவை அல்ல. மனிதர்களை எப்படி மேம்படுத்துவது, அவர்களை எப்படி உயர்ந்த நிலை நோக்கி அழைத்துச் செல்வது,
மனித உலகிலேயே எப்படி கடவுள் போல வாழ்வது என்பதை காட்டுகிற நுட்பங்களை ஆதியோகி நமக்கு அருளினார். சப்த ரிஷிகள் என அழைக்கப்படும் தன்னுடைய 7 சீடர்களுக்கு ஆதியோகி வழங்கி கொண்டிருந்தார். அருகில் அவருடைய துணைவி தேவி பார்வதி ஒரு சாட்சியாக அமர்ந்திருந்தார். அவர் ஆதியோகியை பார்த்து, ஏன் வெறும் 112 முறைகள், இன்னும் அதிகமான வழிகள் இருக்குமே என்று கேட்க, தீவிரமாக அந்த போதனையில் அந்த தன்மையை வழங்குவதில் ஈடுபட்டிருந்த ஆதியோகி 112க்கு மேல் அதற்கு வேறு வழிகள் கிடையாது என்று அப்பட்டமாக மறுத்துவிட்டார். சற்றே அவமானப்பட்டது போல் உணர்ந்த பார்வதி கானகத்திற்கு சென்றார். மிக தீவிரமான சாதனைகளை மேற்கொண்டு நிஷ்ட நியமங்களிலே ஈடுபட்டார். சில மாதங்களுக்கு பிறகு திரும்பி வந்தார். அப்போதும் ஆதியோகி தன்னில் இருக்கிற ஞானத்தை தன்னுடைய 7 சீடர்களுக்கு வழங்குவதிலே ரொம்ப மும்முரமாக இருந்தார். அங்கே வந்த பார்வதி ஆதியோகிக்கு அருகே அமராமல் ஒரு படி கீழே அமர்ந்தார். அதாவது தான் தோற்றுவிட்டதை மறைமுகமாக உணர்த்துவது போல, சப்தரிஷிகளுக்கு தெரியாமல் ஆதியோகிக்கு மட்டும் உணர்த்துவது போல அமர்ந்தார். ஆதியோகிக்கு அது புரிந்தது. அப்போது அவர் சொன்னார், உடல் என்கிற எல்லைக்குள் இருக்கிற வரையில் 112 முறைகள் தான் சாத்தியம். ஆனால் உடல் என்கிற எல்லையை தாண்டி விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குமோ அத்தனை வழிகள் சாத்தியம், பல கோடிக்கணக்கான வழிகள் அதற்கென்று திறக்கும் என்று சொன்னார். கைலாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது நடந்தது. சக்தி நிலையில் அது மிக அற்புதமான இடம். நீங்கள் போதிய ஏற்கும் தன்மையோடு போதிய சாதனைகளோடு அங்கே போவீர்களேயானால் அந்த வெளியே உங்களுக்கு பல அற்புதமான மகத்துவங்களை உணர்த்த முடியும். ஒரு போதனையாகவோ ஒரு பயிற்சியாகவோ இல்லாமல் வெறுமனே அந்த வெளி அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நான் முதல் முறை அங்கே ஒரு ஆர்வத்திலே போனேன். அதன் பின் அது மிகவும் ஈடுபட்டு பல முறை சென்றேன். இப்பொழுது மீண்டும் அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கை வரமா அல்லது சாபமா என்பது மனம் நீங்கள் சொல்வதை கேட்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து இருக்கிறது. உங்களை நான் கேட்கிறேன், கண்களை மூடினால் உங்களால் ஒரு கடலை கற்பனை செய்ய முடிகிறதா? ஒரு புலியை கற்பனை செய்ய முடிகிறதா? ஒரு எறும்பை, ஒரு மலையை? முடிகிறது என்றால் அது மிகவும் அற்புதமான விஷயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இதன் மூலம் சொர்க்கமாகவே மாற்றிவிட முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறுவதை எது தடுக்கிறது தெரியுமா? எதையும் விழிப்புணர்வோடு அதற்கு பதில் சொல்வதை விட நிர்பந்தம் காரணமாக எதிர்வினை ஆற்றுகிறீர்கள். நிர்பந்தத்தால் நீங்கள் எதிர்வினையாற்ற தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் என்ன நடக்க வேண்டும் என்பதை வேறு யார் வேண்டுமானாலும் தீர்மானிக்க முடியும். பிறருடைய செயலால் ஒரு பாதிப்பு என்பது உங்களை சுற்றி நடக்கலாம், ஆனால் அது உங்களுக்குள் நடக்கக்கூடாது. அதற்கு என்ன வழி என்றால், நீங்கள் நிர்பந்தம் சார்ந்து எதிர்வினையாற்றுவதை நிறுத்த வேண்டும். விழிப்பு நிலையில் எதையும் எதிர்கொள்ள பழக வேண்டும். உதாரணமாக, இன்றைக்கு மகா சிவராத்திரி. இப்பொழுது இங்கே இருக்கிறீர்கள், யாரோ எதுவோ சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உடனே பதில் சொல்லாமல் சிவசம்போ என்று சொல்லுகிறீர்கள். சிவசம்போ என்று நீங்கள் சொல்வதன் மூலம் ஏதோ ஒரு கடவுளை அழைக்கிறீர்கள் என்று பொருள் அல்ல. உங்களுக்கு நீங்களே நேரம் கொடுக்கிறீர்கள். எதற்கு நேரம் கொடுக்கிறீர்கள்? அந்த சூழலை விழிப்புணர்வோடு எதிர்கொள்வதற்கு நேரம் கொடுக்கிறீர்கள். அப்படி விழிப்புணர்வோடு ஒன்றை எதிர்கொள்ள பழகி வைப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நல்ல மாற்றங்களை உங்களால் காண முடியும். மனம் ஒரு கொடூரமான முதலாளி, ஆனால் மிகவும் அற்புதமான ஒரு சேவகன். மனதில் செயல்பாடுகள், மனதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டால் அதன் செயல்பாடுகள் கொடுமையாக இருக்கும். ஏனென்றால் அது வெறுமனே தரவுகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. என்னென்ன தரவுகளை சேர்த்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் இயங்குகிறதே தவிர புதிய வாய்ப்புகள் கிடையாது. அதன் வெளிப்பாடுகளை நீங்கள் நம்பி போனால் ஒரு எந்திரம் உங்களை விட பல மடங்கு அற்புதமாக செயல்படும். எனவே மனதிடமிருந்து விதிமுறைகளை, உத்தரவுகளை வாங்கிக் கொள்ளும் நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால்
அடுத்த 15 ஆண்டுகளில் எந்திரங்கள் மிக அற்புதமாக செயல்பட போகின்றன. எவற்றையெல்லாம் நினைத்து நீங்கள் உங்களை பற்றியே பெருமை கொள்கிறீர்களோ அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக முறியடிக்கும் நிலையில் எந்திர நுட்பங்கள் மிக அருமையாக செயல்பட போகின்றன. இப்பொழுது மகாமந்திர உச்சாரணத்துக்குள்ளே நாம் செல்வதாக இருக்கிறோம். வீட்டில் தொலைக்காட்சியில் பார்ப்பவர்கள் கால்களை மடித்து சமணமிட்டு உட்கார்ந்து கொள்ள முடிந்தால் நன்றாக இருக்கும். இங்கே இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் எல்லோரும் தங்கள் இடது கட்டை விரல், இடது மோதிர விரல் ரெண்டையும் அதை மேல் பக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட ருத்ராட்சம் இருந்தால் அதை அந்த விரல்களுக்கு நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண்கள் உங்களுடைய வலது கை கட்டை விரலையும் வலது கை மோதிர விரலையும் அதன் மேல் பகுதியை இணைத்துக் கொள்ளுங்கள். ருத்ராட்சம் இருந்தால் அதை விரல்களுக்கு நடுவே வைத்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த மகாமந்திர உச்சாரணத்துக்கு நீங்கள் தயாராகலாம். நம சிவாய 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 நம சிவாய
Om Namah Shivaya. 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 Om Namah Shivaya.
Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.
भैरवा महारात्रे